அரிசியுடன் இந்த 9 பொருட்களும் இலவசம். மத்திய அரசு வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு பட்டியல் இதோ. ரேஷன் பொருட்கள் தொடர்பாக சாமானிய மக்களுக்கு மத்திய அரசிடம் இருந்து விரைவில் நல்ல செய்தி வரப்போகிறது. அந்த நல்ல செய்தி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். ரேஷன் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் ரேஷன் கார்டுகளை வழங்குகின்றன. பயனாளிகளின் உணவு பாதுகாப்புக்காக இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது. ஆனால் தற்போது மத்திய அரசு இந்த திட்டத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. அதன்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதற்கு பதிலாக 9 அத்தியாவசிய பொருட்களை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. அரிசிக்கு பதில் 9 அத்தியாவசிய பொருட்கள். மத்திய அரசின் இலவச ரேஷன் திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள 90 கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது. அதன்படி பயனாளிகளுக்கு அரிசி இலவசமாக வழங்கப்படுகிறது. ஆனால் தற்போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசிக்கு பதிலாக 9 அத்தியாவசிய பொருட்களை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. கோதுமை, பருப்பு வகைகள், தானியங்கள், சர்க்கரை, உப்பு, கடுகு, எண்ணெய், மாவு, சோயாபீன்ஸ் மற்றும் மசாலா பொருட்கள் ஆகியவை இதில் அடங்கும் என கூறப்படுகிறது. ஊட்டச்சத்து அளவை அதிகரிக்க முடிவு. இலவச அரிசிக்கு பதிலாக இந்த பொருட்கள் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அரிசியுடன் மேலும் 9 வகையான அத்தியாவசிய பொருட்களையும் வழங்க அரசு தீர்மானித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் அவர்களின் உணவில் ஊட்டச்சத்து அளவை அதிகரிக்கவும் அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிகிறது. இதனால் மக்களின் வாழ்க்கை தரமும் உயர வாய்ப்புகள் உள்ளன. ரேஷன் கார்டு உள்ளதா? ரேஷன் கார்டு பெற தகுதியுடையவராக இருந்தும் இதுவரை ரேஷன் கார்டு கிடைக்காமல் இருந்தால் ரேஷன் கார்டுக்கு தற்போது விண்ணப்பிக்கலாம். இதற்கு அருகே உள்ள உணவு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். இல்லையென்றால் உணவுத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். படிவத்தில் கேட்கப்பட்ட அனைத்து விவரங்களையும் சரியாக பதிவிட வேண்டும். இதனுடன் உரிய ஆவணங்களை இணைத்து ரேஷன் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரி உங்கள் விவரங்களை சரிபார்ப்பார். ரேஷன் கார்டு சரிபார்ப்பு செயல்முறை முடிந்ததும் ரேஷன் கார்டு வழங்கப்படும். நாட்டு மக்களுக்காக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இவை பெரும்பாலானவை ஏழை எளிய மக்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழைகளுக்கு மத்திய அரசு இலவச ரேஷன் வழங்கி வருகிறது. இலவச ரேஷன் திட்டத்தின் கீழ் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.